அதே போன்று நாம் அறிந்த செய்திதான், இலங்கை முழுவதும் நவம்பர் 26ஆம் திகதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் திகதி வரை கடுமையான மழை பொழிந்து குளக்கட்டுகள், அணைகள் உடைக்கப்பட்டு பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பல உதவிகள் வெளிநாடுகளில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று இன்றளவும் 600க்கும் 700க்கும் இடைப்பட்ட மரண செய்திகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேடுதல் பணிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்களினுடைய பல உதவிகள் அழிந்த இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இப்படி நாளாந்தம் பல செய்திகளை நாங்கள் அறிந்து வருகிறோம். அவைகள் சோதனையா வேதனையா என்ற அந்த பகுதியை சென்ற வார உரையிலே நாங்கள் அறிந்து கொண்டோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஜும்மாவை நடத்துதல் என்பது இஸ்லாம் அனுமதி தந்திருக்கின்ற இந்த விடயம். ஏன் என்றால், நம்மில் மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான். மனிதன் என்ற அடிப்படையில் நாம் தவறு செய்கிறவர்கள், தவறு செய்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படி என்றால் மனிதன் தவறு செய்வான். அந்த தவறு அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவனாக அவன் திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜும்மா என்ற அந்த நல்லுபதேச இந்த பகுதியை தந்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் திருந்துவது என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நாம் திருந்தக்கூடாது என்பது ஷைத்தானுக்கு பிடிக்கும். நம்முடைய பாவ மீட்சியை அல்லாஹ் விரும்புகிறான். நாம் பாவ மன்னிப்பு கேட்க கூடாது என்று ஷைத்தான் விரும்புகிறான். அப்படி என்றால் நாம் பேசுகிற இந்த செய்தியை ஒரு மனிதன் அல் குர்ஆனும் அசுன்னாவின் நிழலில் நின்று செவிசாய்க்க கூடாது என்ற ஒரு பகுதியில் ஷைத்தான் மிக தீவிரமாக இருப்பான். சகோதரர்களே, அவற்றில் ஒன்றுதான் ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கின்ற நம்மத்தையில் தூக்கங்களையும் உணர்வு அலைகளையும் மாற்றி மாற்றி தருவதினூடாக, ஜும்மாவை செவிசாய்க்க வைக்காமல் இருப்பதினூடாக நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பக்கம் நெருங்கிக் கொள்ளாமல் இருக்கின்ற அந்த வகையில் ஷைத்தான் நிற்பான். தோழர்களே, உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறோம் என்றால், சொல்லுகிற செய்திகளை செவிசாய்க்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் ஜும்மாவை கேட்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த உரையிலே நாங்கள் அளிக்கப்பட்ட சமுதாயங்களும் நாம் பெற வேண்டிய படிப்பனைகளும் என்ற தலைப்பெண்களால் ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் நம்முடைய பொருளாதாரத்தை இழந்து நிற்கின்ற அல்லது நம்முடைய வங்கி கணக்கினுடைய அந்த அளவுகள் குறைந்து போயிருக்கிற ஒரு தருணத்தில் இருக்கிறோம். அதுதான் உண்மை. இந்த வெள்ளம் என்பது, இந்த பாதிப்பு என்பது நம்முடைய வருமானத்தை தாக்கி இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க சகோதரர்களே, இந்த அழிக்கப்பட்ட சமுதாயம் என்று சொல்லுகிற பொழுது இவர்களினுடைய பொருளாதாரத்தை மட்டும் மையப்படுத்தி தலைப்பினூடாக பேசவில்லை. இத்தலைப்பினூடாக அவர்கள் வழி தவறியவர்களாக போனார்கள், இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறி போனார்கள், இந்த மார்க்கத்தை விட்டு தூரமானார்கள் என்ற அந்த கருத்திலும் இத்தலைப்பின்களால் பேசுகிறேன். பொருளாதார அழிவும் ஏற்பட்டிருக்கிறது, இப்படியான காரணங்களும் நடைபெற்றிருக்கிறது என்பதை மையப்படுத்தி பேசுகிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செய்திகளின் ஊடாகவும் குர்ஆனினுடைய வசனங்களின் ஊடாகவும் தான் முன்வாழ்ந்த சமுதாயத்தினர் தொடர்பாக நாங்கள் நம்பகத்தோடு இருக்கிறோம். முன்னாடி வாழ்ந்த பல சமுதாயங்கள் தொடர்பாக பல கட்டுக்கதைகள் இருக்கிறது. அதே போன்று ஏனைய மதத்தவர்கள் அவற்றையெல்லாம் சொல்லுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்க்கை குறித்து எப்படி அறியலாம் என்றால், அல்லாஹ் சொன்னால் நம்பலாம், அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருந்தால் நம்பலாம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும்
கடந்த காலங்களில் வாழ்ந்த ஒரு சமுதாயம். இப்படி வாழ்ந்ததினூடாகத்தான் அழிந்து போனார்கள். இப்படி நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வின் தூதரும் சொல்லுகிறார்கள், நம்முடைய அழிவுக்கு இதுவெல்லாம் ஒரு காரணமாகி விடுமோ என்ற அச்சத்தினூடாகத்தான், நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்ற காரணத்தினூடாகத்தான் இத்தலைப்பின் கீழால் பேசுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள், முன்னாடி வாழ்ந்த அந்த சமுதாயத்தினர்கள் இறை தூதர்களுக்கு முரண்பட்டு நடந்ததால், மாறி செய்ததால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இறை தூதர் ஒரு செய்தியை சொன்னால் அவற்றுக்கு மாற்றமான கருத்து வேறுபாடுகளை கொண்டு அதன் அடிப்படையில் நடக்காததினூடாக அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். புகாரியில் 7288வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஒரு செய்தியை சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நான் இதை செய்யுங்கள் என்று சொன்னால் செய்து விடுங்கள், இதை தடுத்திருக்கிறேன் என்றால், இது தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தவிர்த்து கொள்ளுங்கள். சில செய்திகள் குறித்து நான் பேசவில்லை என்றால் நீங்கள் அவற்றை விட்டு விடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழகாக சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். உங்களுக்கு இதை நான் செய்யுங்கள் என்றால், அல்லாஹ் சொல்லி இருந்தால் செய்யுங்கள். நீங்கள் இதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நான் சொன்னால் தவிர்த்து கொள்ளுங்கள். சில விவகாரங்களில், விடயங்களில் தவிர்ப்பும் வரவில்லை, அனுமதியும் வரவில்லை என்றால் அதை விட்டு விடுங்கள். அது தொடர்பாக கருத்து முரண்பாடுகள், கருத்து வேற்றுமைகள், அல்லாஹ்வின் தூதர்மார்கள் உயிரோடு இருக்கிற நேரத்திலேயே முரண்பட்ட கொள்கையோடு இருந்தால் இந்த தீனில் இருந்து வெளியேறி விடுவீர்கள். அல்லாஹ்வினுடைய சாபம் வந்துவிடும், உங்களுக்கு அழிவு வந்துவிடும். இப்படி ஒரு சமுதாயம், ஒரு மனிதன் அழிந்து போகலாம், அழிந்து போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம சிந்திக்கணும். இப்படியான செய்திகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கூட எழலாம். இப்படியும் செய்திகள் இருக்கிறதா? அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் அனுமதித்தவைகளையும் நாம் படிக்கவில்லை, அல்லாஹ்வின் தூதர் தடுத்தவைகளையும் நாங்கள் முழுமையாக படிக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் இதையெல்லாம் அனுமதித்திருக்கிறார்கள், இதையெல்லாம் தடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த முழுமையான தேடுதல் ஒவ்வொரு மனிதத்திலும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்களா? இவற்றில் ஒரு பரக்கத்து வருமா? அல்லாஹ்வினுடைய கருணை பார்வை எங்கள் மீது வருமா? ஒவ்வொரு செயலிலும் ஒரு மூமினாக தேட வேண்டும், ஒவ்வொரு செயலிலும் ஒரு முஸ்லிமாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்னும் ஒன்றை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தேவையில்லாமல் அதிகம் கேள்விகளை எழுப்புவதனூடாக ஒரு சமுதாயம் அழிந்து போனார்கள் என்று, ஒரு மனிதன் அழிந்து போனார்கள் என்ற அந்த வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். இறை தூதர்களிடம், முன்னாடி வாழ்ந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ்வின் தூதர்மார்களிடம் தேவையற்ற கேள்விகளை எழுப்புவார்கள். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தில் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்பதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காக, தேடுவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக, ஒரு மாணவனினுடைய அந்த அறிவை வளர்ப்பதற்காக நாம் கேள்வி கேட்கலாம். இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. ஆனால் இந்த கேள்வி என்கிற பகுதி ஒரு மனிதனை பலகீனப்படுத்துவதற்காக, ஒரு நிர்வாகத்தை குழப்புவதற்காக, ஒரு ஆசிரியரை குழப்புவதற்காக, ஒரு அரசியல் ரீதியான அந்த நகர்வை தடுப்பதற்காக கேள்வியை பயன்படுத்தலாம். இந்த நோக்கோடு கேள்வி கேட்டால், கேள்வியை எழுப்பி குழப்பங்களை உண்டு பண்ணினால், கேள்வியை எழுப்பி ஒரு சமுதாயத்தினுடைய முயற்சியை தடுத்தால், கேள்வியை எழுப்பி ஒரு சமுதாயத்திற்கு வருகிற நன்கொடைகளை தடுத்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னாடி ஒரு சமுதாயம் இருந்தது, தேவையில்லாத கேள்விகள் எழுப்பலாமா இல்லையா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யானைய தின்னலாமா, யானையை சாப்பிடலாமா என்ற ஒரு கேள்வி கேட்டால்,
நம்ம இதை ஒரு அறிவுபூர்வமாக நம்ம யோசிக்க பார்க்கிறோம். ஹலாலும் வரல, ஹராம்டும் வரல. யானை இறைச்சி ஹலால், யானை இறைச்சி ஹராம் இஸ்லாத்துல எங்கேயும் சொல்லல. ஆனால் இதை ஒரு பெரிய கேள்வியாக எழுப்பி நம்ம ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஏன்னு சொல்லுங்க, யானையை நம்ம மாடை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டு அறுக்க இயலுமா? தக்பீர் சொல்ல இயலுமா? அதுக்கு நம்ம கத்தி போட்டு அறுக்க இயலுமா? எதுவுமே இல்லையே. தேவையில்லாம சிந்திப்பாங்க, அளவு கடந்து சிந்திப்பாங்க. அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி குதர்க்கமாக தேவையில்லாத கேள்விகளில் இருந்து ஒரு அறிவான மனுஷன் விலகி நிக்கணும், ஒரு நல்ல மனுஷன் விலகி நிக்கணும். இப்படி இஸ்லாம் சொல்லுது. கடந்த காலங்களில் குதர்க்கமான கேள்விகளினூடாக அழிந்து போனார்கள். நம்மள்கிட்ட ஒரு சிலரை நம்ம பார்ப்போம், இந்த சபையில நான் ஒரு அறிவாளின்னு காட்டணும் என்கிறதுக்காக கேள்வி கேட்பாங்க. ஒரு சபை இருக்கும், அந்த சபையில தந்த அறிவை மெச்சுறதுக்காக கேள்விகளை கேட்பாங்க. அதே தரத்துல தான் அவரும் இருப்பாரு, அதே படிப்பை தான் அவரும் படிச்சிருப்பாரு. நம்ம என்ன யோசிப்போம், அது நீ படிக்கலாமே, நீயும் தேடி இருக்கலாமே, குர்ஆன் உனக்கும் விளங்குமே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எல்லா விவகாரங்களிலும் பொருந்தும். தேவையற்ற விடயங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் இன்னும் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறான். அதாவது நீங்கள் வா அரவானில் ஜாஹிலின், மடையர்களில் இருந்து தூரமாகிக் கொள்ளுங்கள். வா அரவானில் ஜாஹிலின், மடையர்களை நீங்கள் புறக்கணித்துக் கொள்ளுங்கள். மடத்தனமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால், எந்த விதத்திலையும் பிரயோஜனமே இல்லாத நிகழ்வுகள் என்றால் நீங்க தூரமா போங்க. மூமின்களே நீங்க தூரமாக இருந்துக்கோங்க, முஸ்லிம்களே நீங்க தூரமாக இருந்துக்கோங்க அல்லாஹ் சொல்றதுல இருந்து என்னத்தை நம்ம விளங்கலாம்? இந்த குதர்க்கங்களில் இருந்து தூரமாகி நிற்க வேண்டும். இல்லை என்றால் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அசௌகரியங்களை உண்டு பண்ணி அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதை போல நமக்கும் அழிவு வந்து விடலாம். அந்த அழிவு பொருளாதார அழிவாக இருக்கலாம், தீனை விட்டு வெளியேறுவதாக இருக்கலாம், சமூகத்தில் இருந்து வெளியேறுவதாக இருக்கலாம், ஒரு ஊரார் ஒதுக்கி வைக்கலாம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் தேவையற்ற கேள்விகளினூடாக வரலாம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒன்றை சொன்னார்கள். அதே போன்று மார்க்க வரம்புகளை மீறுதல். இன்றைக்கு பொருளாதார அழிவு நம்ம எல்லாரும் பேசுறோம். நம்மட ஏனைய கிராமங்களை விட்டு நம்ம கிராமத்துக்குள்ள நாங்க சிந்திச்சால் கால்நடை இல்லாம போச்சு, வயல் நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு, வீட்டில் இருந்த கோழிகள் எல்லாம் செத்து போச்சு. இப்படி நாங்க முழுமையா பேசுறோம். கடனை கட்டிக்கொள்ள முடியாத நிலையில நின்று பேசுறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் பேசுகிறான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபைன்ன லஹு மஈஷத்தல் லன்கா. வமன் அஅரத அன் ذிக்ரி, என்னுடைய நினைவை விட்டு யார் புறக்கணித்தார்களோ, தூரமானார்களோ, ஃபைன்ன லஹு மஈஷத்தல் லன்கா, நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். நெருக்கடியான வாழ்வு என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கிறது தோழர்களே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பங்களுக்குள் உண்ணுவதற்கு உணவின்றி பகல் நேர உணவுக்கு, சாப்பாட்டுக்கு, சோத்துக்கு அரிசி இல்லாமல் தவிக்கிற குடும்பங்கள் இருக்கிறது. ஒரு நேர கறிக்காக அலைமோதுகிற குடும்பங்கள் இருக்கிறது. கடனை கட்டிக்கொள்ள முடியாமல் அவர்களுடைய முகங்களை எப்படி பார்ப்பது என்ற நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய நினைவை விட்டு நீங்கள் தூரமானால் நெருக்கடியை நாங்கள் தருவோம். குடும்பங்களுக்குள் நோய், பல பல பிரச்சனைகள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியெல்லாம் புலம்புவார்கள். புலம்புகின்ற நபரை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களிடம் கேட்டால், நீங்கள் 5 நேரம் தொழுவீர்களா? அல்லாஹ்விடம் கையேந்தினீர்களா? உங்கள் பிரச்சனையை முழுமையாக முதலாவதாக அல்லாஹ்விடம் சொன்னீர்களா என்றால் எந்த பதிலும் இல்லை சகோதரர்களே.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த உதவியை தாண்டிய ஒரு உதவி மனிதனிடத்திலோ ஒரு நிறுவனத்திடத்திலோ ஒரு அரசிடத்திலோ கிடைக்குமா? அன்பு சகோதரங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிதானமாக சிந்தியுங்கள். நம் பகுதியில் தவறு இருக்கிறது என்று சொல்லுகிறேன். நம் தொழுகையிலும் நம் இபாதத்திலும் நம் வணக்கங்களிலும் தவறுகளை வைத்துக் கொண்டு பொருளாதாரம் அழிந்து விட்டது, வயல்காணி அழிந்து விட்டது, நிச்சய இன்னொரு என்ன பயிரினங்கள் என்று அழிந்த செய்திகளை சொல்லி சொல்லி புலம்புவதனூடாக என்ன பயன் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிழைகளை திருத்துவதற்காக முயலுங்கள். அன்பு சகோதரங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பிறப்பால் ஏற்றவர்கள். நம் தகப்பனும் தாயும் முஸ்லிம். அல்லாஹ் அருள் செய்தான், இந்த தீனுக்குள் வந்தோம். முழுமையாக இஸ்லாத்தை அறிந்திருக்கிறோம். பெரும்பாலான செய்திகள் நமக்கு தெரியும். பெரும்பாலான செய்திகளில் மிக தெளிவிருக்கிறதே. இன்றைக்கு பொருளாதாரம் அழிந்து போயிருக்கிறது என்று, கடனை கட்ட முடியாமல் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் அன்பான கேள்வி சகோதரர்களே, நாம் இந்த வட்டி தொடர்பான எண்ண தெளிவில் இருக்கிறோம். நம்முடைய வெள்ளாமக்காணி அழிஞ்சிட்டு, நம்முடைய பொருளாதாரம் அழிஞ்சிட்டு, கால்நடையெல்லாம் ஆத்துல போயிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்யறது என்று தெரியாது இருக்கிறோமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, மார்க்க வரம்புகளை மீறுவதனூடாக ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டது என்று சொன்னார்களே. அப்படி என்றால் அவர்கள் மார்க்க வரம்பை மீறி இருக்கிறார்கள். வட்டி என்ற இந்த பகுதியில் நானும் நீங்களும் பெற்ற தெளிவுதான் என்ன? யாருமே எந்த முஸ்லிமுமே வட்டியை ஹலால் என்று சொல்வது கிடையாது. ஹராம். எப்படி ஹராம்? குருடர்களாக மறுமையில் எழுப்பப்படுவார்கள், நரகத்துக்குரியவர்கள். அல்லாஹ் எந்த விடயத்திலும் விபச்சாரம் செய்த ஒரு மனிதனை பார்த்து ரப்புல் ஆலமீன் உன் பொருளாதாரத்தை அளிப்பேன் என்று பேசவில்லை. இணை வைப்பாளனினுடைய அந்த வரலாறை பார்த்து, இணை வைப்பின் பாவத்தை வைத்து உலகத்திலேயே மிகப்பெரிய பாவமாக, பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறார். அந்த பாவத்திற்குரியவர்களினுடைய பொருளாதாரத்தை அளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. எங்கு தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான்? வட்டியோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்தை நான் அளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் அளிப்பது? அல்லாஹ் அளிப்பானாம். இந்த வசனம் இன்றைக்கா தெரியும்? இந்த வசனம் பைக் எடுக்கிற நேரத்தில் தெரியாதோ? இந்த வசனம் ஆட்டோவை எடுக்கிற நேரத்தில் தெரியாதோ? இந்த வசனம் டிராக்டரை எடுக்கிற நேரத்தில் தெரியாதோ? இந்த வசனம் பஸ்ஸ கொண்டு நிப்பாற்ற நேரம் தெரியாதோ? இன்னைக்கு நாங்க புலம்புறோம், பொருளாதாரம் அழிஞ்சிட்டு, அது அழிஞ்சிட்டு, இது அழிஞ்சிட்டு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது கோபத்துல பேசுறது இல்ல. நாளை இந்த நிலையில் ஒரு கேள்வி சகோதரர்களே, நம்ம வட்டியோட இருக்கிறோம். இந்த நிலையில் நமக்கு மௌத்து வந்துட்டு வைங்க, நம்மளை கபர்ல கொண்டு அடக்குறாங்க. வானவர்கள் கேள்வியை கேட்பார்கள். இந்த நேரத்தில் மிகப்பெரிய பாவம் செய்தவனாக, அல்லாஹ்வினுடைய அழிவுக்குரியவனாக வானவர்களிடம் பதில் சொல்ல போறோமே, எந்த பயம் இருக்குது? என் பார்வையில் உலகத்தில் இருக்கிற முதலாம் நம்பர் முட்டாள் யாருன்னு கேட்டால், முதலாவது முட்டாள் யாருன்னு கேட்டால், வாகனம் எடுக்கிறதுக்காக வாகனத்துக்குரியவன் ஆசைப்படுறான், எடுக்கிறான், அது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கிறது, ஒதுங்கணும், ஆனா எடுக்கிறான். அவனுக்காக இந்த சைன் வைக்க போறாங்களே, அவன் நரகத்துக்கு போறதுக்கு அவனோட சேர்ந்து நீங்களும் நரகம் போறதுக்காக செய்றீங்களே. வாகனத்துக்கு சைன் வைத்தவர்களிடம் கேள்வி, வாகனத்திற்கு சைன் வைத்தவர்களிடம் கேள்வி என்னென்றால், நீங்க மௌத்தா போயிட்டீங்க, சைன் வச்சீங்களே, நீங்க மௌத்தாயிட்டீங்க, உங்களை கொண்டு கபர்ல அடக்கணும். இந்த நேரத்தில் வாகனத்தின் உரிமையாளர் வாராரு, எனக்குத்தான் இவர் சைன் வச்சாரு, இந்த வாகனத்தை இன்றைக்கே நான் கிளியர் பண்ணணும், இவனை கபர்ல போடுற நேரம் பெரும்பாவத்தோட போற்றக்கூடாது. நீங்கள் யாருக்காக சைன் வைத்தீர்களோ அவர்கள் முன் வருவார்களா? இல்லையே சகோதரர்கள்.
கேள்வி என்னென்றால், அல்லாஹ் அழிப்பென்று சொல்றான், நாங்க மார்க்க வரம்ப மீறி போய் வட்டியில விழுந்தோம், அல்லாஹ் அழிச்சிட்டு இருக்கிறான். இன்றைக்கு தின்றதுக்கு வழி இல்ல, உடுக்கிறதுக்கு வழி இல்ல, ரோட்ல போகலா, கடந்தொள்ள ஒரு நாள் வரும் சகோதரர்கள், ஒன்றுமே இல்லாமல் வரும். நான் இந்த திருமறையை மிக தெளிவாக நம்புகிறேன். இந்த அல்லாஹ்வினுடைய வாசகத்தை மிக தெளிவாக நம்புகிறோம். ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் நடுத்தெருவுக்கு வருவீர்கள். அல்லாஹ் உங்கள் பொருளாதாரத்தை அழித்து அல்லாஹ் கொண்டு வருவான். இந்த நேரத்தில் ஒரு மூமினாக, ஒரு முஸ்லிமாக அன்பான ஒரு அழைப்பை நாங்கள் விடுக்கிறோம். முழுமையாக மீளுங்கள். நாங்கள் நடந்து திரிவோம். எந்த விதத்திலும் எங்களுக்கு மற்றவர்களுடைய அந்த வஞ்சன வார்த்தைகளோ, மற்றவர்களினுடைய புகழ்ச்சியோ, மற்றவர்களுடைய இகழ்ச்சியோ நமக்கு தேவையில்லை. அதை சிந்தித்தால் நம் பயணம் முற்று பெற்றுவிடும். அல்லாஹ்வினுடைய இந்த பெரும்பாவத்திலிருந்து நான் மீளுகிறேன். இந்த முடிவுக்கு வாங்க. எல்லாத்தையும் அனுபவிக்கணும். காணியும் வேணும், வாகனமும் வேணும், நல்ல வீடும் வேணும். இப்படியான ஒரு சிஸ்டத்துல ஒரு மூமின் வாழ இயலாது. எதையா சரி ஒன்றை நாங்க இழந்துதான் ஆகணும். ஒரு நல்லதை பெறுறதுக்கோ ஏதோ ஒன்றுக்கு ஒன்றை இழக்கணும். முழுமையாக மாறுங்கள் சகோதரர்களே. நாளை கபூர்ல கொண்டு வைக்கிற நேரம் இந்த பாவத்தோடு அல்லாஹ்வை சந்திக்காதீர்கள். இப்படியா ஒரு தகப்பன் சம்பாதிச்சு கட்டிய மனைவிக்கு ஒரு குடி உணவை கொடுப்பது, இந்த பெரும்பாவத்தை செய்து அன்போடு பாசத்தோடு பார்க்க வேண்டிய, நம்மை நம்பி கரம் பிடித்த அவளுக்கு அவள் சொல்லுகிற அந்த வார்த்தையில், என் கணவரினுடைய பொருளாதாரம் ஹலால் என்று சொல்லுவதற்கான வார்த்தைக்குரியவர்களாக மாறுங்கள் சகோதரர்களே. நீங்கள் அன்பாக தீத்தி விடுகிற ஒரு கவல உணவு ஹலாலானதாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக செலவழிக்கிற இந்த செலவீனங்கள் எல்லாம் ஹலாலானதாக இருக்க வேண்டும். நம்பி நம்பி இந்த பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் உண்ணுகிறார்களே, வட்டி என்ற பெரும்பாவத்திலிருந்து நீங்கள் சேகரித்தா கொடுக்க வேண்டும். நிதானமாக சிந்தித்தால் உங்கள் மனமே உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை தரும். மீளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வின் தூதரும் சொல்லுகிறார்கள், மார்க்க வரம்பை மீறினால் நீங்கள் அழிந்து போவீர்கள். மார்க்க வரம்பை மீறினால் அழிந்து போவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ்வின் தூதரும் சொல்லுகிறார்கள். அவற்றிலிருந்து நிதானத்தோடு சிந்திக்கின்றவர்களாக மாறுவோம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளிக்கப்பட்ட சமுதாயங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பண்களால் ஒரு சில செய்திகளை நாங்கள் அறிந்து வருகிறோம். இதில் ஒன்றுதான், மார்க்கத்தில் சமரசம் செய்கிற ஒரு நிலை இருந்தால் அந்த சமுதாயம் அழிக்கப்படும். அப்படி முன்னாடி ஒரு சமுதாயம் அல்லது தனி நபர்கள் மார்க்கத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் அல்லது முழுமையாக அழிந்து போயிருக்கிறார்கள் என்ற அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். மார்க்கத்தில் சமரசம் கிடையாது. வேற ஒரு விஷயத்துல நம்ம சமரசம் செய்யலாம். பொருளாதார விஷயம், இதுல சமரசம் செய்யலாம். உனக்கு பாதி எனக்கு பாதி, இல்ல உனக்குத்தான் இல்ல எனக்குத்தான். இந்த சமரசம் ஏனைய விவகாரங்களில் இருக்கிறது. மார்க்கம் வருகிற நேரம் இந்த சமரசமே கிடையாது. மார்க்கம் ஒன்று இருக்குன்னு சொல்லும் இபாதத்துல, இல்லாட்டி இல்லன்னு சொல்லும். இதுல நாங்க கொஞ்ச காலம் இதை செய்வோம், கொஞ்ச காலம் அதை செய்வோம். இந்த ஊர்ல இப்படி, அந்த ஊர்ல அப்படி. உங்களோட கொள்கை என்னப்பா? நாங்க இங்க போனா இப்படி நடப்போம், அங்க போனா அப்படி நடப்போம், அடுத்த ஊருக்கு போனா அப்படி நடப்போம். கேட்டா ஒற்றுமை என்று சொல்லுவார்கள். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழிந்து போய் விடுவீர்கள். மார்க்க விடயத்தில் அங்க அப்படி இங்க இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் கூடாது. மார்க்கத்தில் இருக்கின்றா இருக்கு. எந்த கொள்கை இதுதான். குர்ஆன் என்னுடைய கொள்கை, சுன்னா என் கொள்கை. குர்ஆனும் சுன்னாவும் எதுவோ
அதுதான் எங்கட கொள்கை. இதுக்காக நாங்க எங்கட உயிரை கொடுக்கிறதுக்கும் நாங்க தயார். யாருக்காகவும் சமரசம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதனுடைய காலத்தில் ஒரு மக்சூம் என்று சொல்லுகிற குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிட்டார். கள்ளி, பெரிய முக்கியமான ஒரு பெரிய ஒரு சபை ரசூலுல்லாஹ் காலத்திலேயே. இப்ப இவளுக்கு தண்டனை என்னென்றால், திருடியவளுக்கு தண்டனை, திருடியவளோ கரத்தை துண்டிக்கணும். ஒரு டீம் யோசிக்கிறாங்க, மக்சூம் குலமே கௌரவமான ஃபேமிலி, இந்த கௌரவத்தை ஒட்டச்சது இஸ்லாம் தான். இந்த கௌரவம் பார்த்து கொஞ்சம் பேர் திரிவானோல், அதை இஸ்லாம் அப்படி தகர் தெரியும். கௌரவமான ஃபேமிலியே ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி பேசுறது? ரசூலுல்லாஹ் கைய வெட்டிட்டா, மக்சூம் குலத்தை சேர்ந்த பெண்மணி திருடிட்டாண்டு உலகம் பேசுமே. இன்றைக்கும் நம்ம பேசுறோமே, உலகம் பேசுமே. ரசூலுல்லாஹ்ட ஒரு வளர்ப்பு மகன் அவர்கிட்ட போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உங்கள அதிகமான பாசம், நீங்க போங்க, போயிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட பேசுங்க, பேசி இந்த பெண்ணுடைய கையை வெட்ட வேணான்னு சொல்லுங்க. இப்படி ரசூலுல்லாஹ் கோபத்தால கொந்தளிச்சாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இப்படித்தாப்பா ஒரு சமுதாயம் அளிக்கப்பட்டுச்சு, தனக்கு தந்த குடும்பம் வார நேரம் பிரச்சனை இல்லை, ஏழாளவண்டு வந்தால், பலகீனமானவண்டு வந்தால், சமூகத்தில் பேச தெரியாதவண்டு வந்தால் உங்களோட சட்டம் அங்கு பாயும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த சமரசம் இஸ்லாத்தில் இல்லை. அழைக்கப்பட்டால் பெண்மணி கை துண்டிக்கப்பட்டது. சகோதரர்களே, இஸ்லாத்தில் சட்டம் என்றால் சட்டம் தான். யாருக்காகவும் இந்த மாறுதல் என்பது கிடையாது. இஸ்லாத்தில் பணக்காரன் ஏழை இதெல்லாம் இல்ல. கொலை செஞ்சுட்டான்னு வைங்க, இஸ்லாமிய அரசு இருக்கிறது என்றால், இஸ்லாமிய அரசுடைய நாடாக இருந்தால், இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் கொலைக்கு கொலை என்ற தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும், ஆதரிக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய அரசு இல்லாத பொழுது அந்நாட்டு சட்டங்களை மதிக்கிறவர்களாக முஸ்லிம்கள் இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமரசம் செய்ய போகக்கூடாது. மார்க்க விஷயத்துல நீங்களும் படிச்சவங்க, அவங்களும் படிச்சவங்க, அவங்க சொல்றத ஒரு வருஷம், நீங்க சொல்றத ஒரு வருஷம், இந்த நிலைப்பாட்டுல ரசூலுல்லாஹ் காலத்துல மக்கால வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவன் என்றார்கள், முஹம்மது ஆகிய நான் நபி என்றார்கள், என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் கொடைச்சலுக்கு மேல கொடைச்சல். சமூகத்துல கொஞ்சம் செல்வாக்கு இருந்தால், பொருளாதாரம் இருந்தால், எங்களை விட ஆட்கள் இல்லைன்ற நினைப்பு வந்துச்சுன்னு வைங்க, அது அழிவுக்கான காரணம். இந்த நிலையில ஒரு டீம் போறாங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ் பெரியப்பாட்ட. ரசூலுல்லாஹ்க்கு வாப்பா இல்ல, பெரியப்பாட்ட போய் சொல்றாங்க, உங்களோட இந்த மகண்ட பாதையை நிப்பாட்டுங்க, இது பெரிய சிரமமா இருக்குது மக்கால, அந்த அளவுக்கு குடைச்சலா இருக்குது, இனி இல்ல துன்பம், அட்டியும் உதையும் ஒரு சமுதாயம் வெளியேற்றப்பட்டுச்சு. எதுக்குமே ரசூலுல்லாஹ் சாயல், அதை தொழுகாஞ்சி நேரம் தான், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் தான். நீ உண்ட அடி உண்ட உதை இதுக்கெல்லாம் பயந்தவங்க நாங்க இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எதுக்குமே சாயாத நேரத்தில் ஒரு டீம் வராங்க. முஹம்மதே, நீங்களும் எதையோ சொல்றீங்க, நாங்களும் பல தெய்வங்களை வணங்கி வாரோம், ஒரு சமரசத்துக்கு வருவோம். என்ன சமரசம்? ஒரு வருஷம் உங்களோட கொள்கையை நாங்க எல்லாரும் சேர்ந்து பின்பற்றோம். நாங்க எல்லாரும் அல்லாஹ் ஒருவன் சொல்றோம், தொழுகையை கடைபிடிக்கிறோம், நோம்ப பிடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அடுத்த வருஷம் நீங்க வரணும், நீங்க வந்து அந்த லாத்தையும் உஸ்ஸாவையும் நீங்க வணங்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குறான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அபுத். அல்லாஹ் இறக்குறான். இந்த சமரசம் என்கிறது இஸ்லாத்துல இல்ல. நீங்க வணங்குறது உங்களுக்கு, நாங்க வணங்குறது எங்களுக்கு. உங்களை நாங்க வணங்க மாட்டோம், எங்களை நீங்க வணங்க தேவையில்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமரச கோட்பாடு, ஒற்றுமை என்ற ஒரு பெரிய வலை, இதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு பேர் என்னென்னால், ஒற்றுமைக்காக செய்யறோம், நாங்க ஒற்றுமைக்காக செய்யறோம், வழிகட்டு போய் விடுவீர்கள், தீன் உங்களை இந்த தீனிலிருந்து வெளியேறி விடுவீர்கள்.
மிக தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் கொள்கை என்று இருக்க வேண்டும், இதுதான் இஸ்லாம் என்று இருக்க வேண்டும், இதைத்தான் நான் பின்பற்றுவேன், இதைத்தான் சுவனம் இருக்கிறது என்ற அந்த பாதையில் மிக தெளிவானவர்களாக, சமரச பேச்சு என்பது மார்க்கத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, கஞ்சத்தனம். நம்ம யோசிக்கிறோம், கஞ்சத்தனம் இருந்தா இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவோமா, அழிஞ்சு போய் விடுவோமா, பொருளாதாரம் அழியுமா? அழிந்து விடுவோம் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னாடி ஒரு சமூகத்தினர் அழிந்து போனார்கள். எதன் காரணம் தெரியுமா? கஞ்சத்தனம், கருமித்தனத்தால் அழிஞ்சு போனார்கள் என்றார்கள். அது மார்க்கத்திலிருந்து வெளியேறி இருக்கலாம், பொருளாதார அழிவாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பெரிய அழிவாக இருக்கலாம். நிறைய பேரை நாங்க பார்க்கிறோம், அடுத்த வருஷத்தை நினைக்கிறது, தந்த பிள்ளையோட வாழ்க்கையை நினைக்கிறது, சாப்பிட கஞ்சத்தனம். பேங்க் பேலன்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் வந்து லட்சக்கணக்கில் இருக்கும், போட்ட காசை எடுக்க கூடாது. இது ஒரு புதுவிதமான ஃபத்வா. நாங்க அக்கௌண்ட்ல போட்டா அதை எடுக்க கூடாது, கடன் வாங்குவோம், அதை செய்வோம், இதை செய்வோம், எல்லாம் சரி, அதுல இருந்து எடுத்துடக்கூடாது. இப்படி வாழ்றது, கஞ்சத்தனத்திலேயே வாழ்றது. ஒழுங்கா உடுப்புடுத்துறது இல்ல, ஒழுங்கான ஒரு விருந்தாளியை கவனிக்கிறது இல்ல, விருந்தாளிகளை நாங்க போறதில்லை, தர்மங்களை செய்யறதில்லை, ஜக்காத்தை கொடுக்கிறது இல்ல, கஞ்சத்தனம். இன்றைக்கு பொருளாதாரம் அழிஞ்சிட்டு, நானும் இந்த ஊரை சேர்ந்தவன், எல்லார உள்ளத்திலேயும் ஒரு கவலை, ராமியங்குளம் என்பது நம் ஊர், அது ஒரு விளைநிலம், அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த உணர்வு நம்ம எல்லாத்தையும் இருக்கு, அது ஒரு விளைநிலம். அழிஞ்சு போனது நமக்கெல்லாம் கவலை. நம்ம போட்ட முதல் இல்ல 220 ஏக்கர் என்றால், ஒரு ஏக்கருக்கு 75,000, 1 லட்சம் என்றால் 2.5 கோடி நம்ம இழந்து போய் நிற்கிறோம். ஒரு சமுதாய ரீதியான கவலை. கேள்வி என்ன தெரியுமா? சென்ற வருட வேளாண்மையை செய்தோம். இஸ்லாம் இந்த விளைச்சல்களின் பொழுது 20க்கு 1 என்ற அடிப்படையில் நீங்கள் ஜக்காத்தை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 20க்கு 1 நீங்க என்ன செய்யணும்? 20க்கு 1 ஜக்காத்தை கொடுக்கணும். 20 மூடை இருந்தால் ஒரு மூடையை நீங்க ஜக்காத் கொடுக்கணும். கொடுத்தோமா? போன வருஷம் நாங்க வெள்ளாமையை செஞ்சு அறுவடை செய்யற நேரத்துல 10 ஏக்கர் 5 ஏக்கர் வெட்டினோம், அடிக்கினோம். 100 மூடை இருந்துச்சு. 5 பேக்கை எடுத்து விற்கிறதுக்கு முதல்ல யார் யார் தேவையுடையவர்கள் என்று கொடுத்தோமா? ஜக்காத்தை வந்து பள்ளி கணக்கில் போடக்கூடாது, ஜக்காத்தை வந்து மதரசால கணக்கில் போடுறதில்லை. ஜக்காத் என்பது குறிப்பிட்ட 8 சாராருக்கு வழங்கப்பட வேண்டியவைகள். ஜக்காத்தை கொடுக்க மறுத்ததால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காத் கொடுக்க மறுத்தவர்களோடு போராட புரிந்தார்கள். ஜக்காத் எப்படி தொழுகை கடமையோ, நோன்பு கடமையோ, ஹஜ்ஜி செய்வது பொருளாதாரத்திற்குரியவர்களுக்கு கடமையோ, அதே போன்ற ஒரு கடமை ஜக்காத். விளைச்சல்களின் பொழுது ஏழைகளை பார்த்து நாம் உரியவர்களிடம் ஒப்படைப்பது. கொடுத்தோமா? இன்னைக்கு அழிஞ்சிட்டு கவலைப்படுறோம். நம்ம சைடுல நிறைய பிழைகள் இருக்கிறது. ஜக்காத் இல்ல, வட்டியோட வாழ்றோம். பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சகஜமாக போய்விட்டது. பொருளாதார அழிவை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இப்படியே நாம் போனால் ஜக்காத்தும் இல்லை, வட்டியோடு வாழ்க்கை, இன்னொரு என்ன பெரும்பாவங்கள் வாழ்ந்தால் நாம் முழுமையாக அழிக்கப்பட்டு விடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் பேசுகிறான், சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் அச்சமில்லாமல் வாழுகிறீர்களா? பயமே இல்லாமல் வாழுகிறீர்களா? நாங்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறார். நாங்கள் யார் தெரியுமா? ஒரு சமுதாயம், ஆது சமூதி என்ற ஒரு சமுதாயம். ஜாபு ஸஹ்ரபில் வால், மலைகளை குடைந்து வாழ்ந்தார்கள். கையால போய் மலையை குடைகிறது. எப்படி கொள்கையான ஒரு சமுதாயம், ஆளுமையான ஒரு சமுதாயம், வல்லமை மிக்க ஒரு சமுதாயம், எந்த வல்லரசுகளும் மோத முடியாத ஒரு சமுதாயம். அப்படியான ஒரு சமுதாயத்தையே நாங்கள் அழித்தோம், காற்றால், வெள்ளத்தால், தொடர் மழையால். நீங்கள் எல்லாம் யார்? பயம் இல்லாமல் வாழ்வீர்களாக இருந்தால், அல்லாஹ் குறித்தான அச்சம் இல்லாமல் இருந்தால், உங்கள் மீது சூரா முல்க் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், கல் மலையை நாங்கள் பொழிவிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
பொழிகிற ஒவ்வொரு மழை துளிகளும் கற்களாக வந்து விடும். அல்லாஹ் அவ்வளவு ஆற்றல் மிக்கவன் சகோதரர்களே. ஒவ்வொரு துளிகளும் கல்லாக வந்தால், வெள்ளப்பெருக்கு என்பது கல்லாக மாறி போனால் எப்படி இருக்கும் சகோதரர்கள்? வானிலிருந்து வருகிற ஒரு மழை துளியை பைக் ஓடுகிற நேரம் முகத்தில் படுவதை தாங்க முடியாமல் கண்ணாடியை மூடிக்கொள்கிறோம். உடம்பில் படுகிற நேரம் சுள் சுள் என குத்துகிற அந்த வேதனையை நாங்கள் அனுபவிக்கிறோம். வானத்தில் இருந்து கல் வந்து விழுந்தால் வீடுகளின் நிலை, நம் நிலை சிந்திக்க மாட்டீர்களா? முழு பொருளாதாரத்தையும் இழந்து, உயிரையும் இழந்து, ஊரையும் இழந்து கபருக்குள் போக வேண்டி வரும் சகோதரர்களே. முழுமையான ஒரு மாறுதலை, முழுமையான ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம். அந்த மாற்றம் என்பதை தொழுகைக்குள் கொண்டு வாருங்கள். அந்த மாற்றம் என்பதை குர்ஆன் ஓதுவதில் கொண்டு வாருங்கள். அந்த மாற்றம் என்பதை உண்மை பேசுவதில் கொண்டு வாருங்கள். அந்த மாற்றம் என்பதை உதவி செய்வதில் கொண்டு வாருங்கள். மாற்றம் என்பதை நல்லதிலிருந்து ஆரம்பியுங்கள். அல்லாஹ் அருள் செய்வான் சகோதரர்களே. பொய் வேண்டாம், புறம் வேண்டாம், கோல் வேண்டாம், அனாச்சாரம் வேண்டாம், பெரும்பாவம் வேண்டாம். தின்ன வழி இல்லாத நிலை வந்தாலும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மீற மாட்டோம் என்ற அந்த பிடிவாத கொள்கைக்குள் வாருங்கள். அந்த தைரியத்திற்குள் வாருங்கள். என் நிலையிலும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கைக்குள் வாருங்கள். மூசா நபிக்கு அல்லாஹ் உதவி செய்தானே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உதவி செய்தானே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்தானே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்தானே, நெருப்பை சுடாதவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அருளினானே, அந்த உதவி நமக்கும் வரும் சகோதரர்களே. இந்த தீனில் மிக தெளிவாக வாழுவோம். அல்லாஹ்வினுடைய உதவி வரும். அனாச்சாரங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து முழுமையாக ஒதுங்கி வாழுவோம். சமுதாய அழிவை நாம் சந்தித்த வரலாறை பின்னாடி வரப்போகிற ஒரு சமுதாயம் சொல்லிவிடக் கூடாது. பின்னாடி வருகிற ஒரு சமுதாயம் சமுதாய அழிவை இந்த ஊர் சந்தித்தார்கள் என்று பேசிவிடக் கூடாது. தனிப்பட்ட ரீதியாக அல்லாஹ்வினுடைய சாபம் இவர்களுக்கு வந்துவிட்டது என்று மற்றவர்கள் பேசிவிடக் கூடாது. கபருக்கு செல்லுகிற நேரம் எல்லோரும் வருகிறவர்களாக, எல்லோரும் துஆ கேட்கிறவர்களாக, கண்ணீர் வடிக்கிற நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.